சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற நபரை பொதுமக்கள் அடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமோதரிடம் கேட்கலாம். தாமோதரன், இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் மர்ம நபர் ஒருவர் பெண் காவலரிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட முயன்ற பொழுது அவரிடமிருந்து அந்த பெண் காவலரை காப்பாற்றி அந்த மர்ம நபரை சரமாரியாக அடித்து காவலரிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த காட்சியான தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர் ஒருவர் நேற்றைய முன்தினம் பணி முடித்துவிட்டு எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து அவர் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்திற்கு தனது வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் மர்ம நபர் ஒருவர் பெண் காவலரை பின்னிருந்து அவர் வாயை மூடியும் அவரை கீழே தள்ளி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட முயன்றிருக்கிறார். அதே போல பெண் காவலர் அணிந்திருந்த அந்த தங்க செயினை அவர் பறிக்க முயன்றிருக்கிறார். அப்பொழுது பெண் காவலர் கூச்சலிடவே அருகில் இருந்த இளைஞர்கள் அவரை காப்பாற்ற முயன்றிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மர்ம நபர் முழுமையாக மது போதையில் இருந்ததும் அங்கு வந்த இளைஞர்கள் உடனடியாக அவரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். மேலும் மயங்கி விழுந்த அவரை அங்கிருந்து காவலருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்த அடிப்படையில் காவலர்கள் அங்கு வந்து அவரை தூக்கி செல்லும் காட்சியான தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் அவர் மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்டமாக காவலர்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெண் வன்கொடுமை மற்றும் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவது, அதே போல பாலியல் வன்கொடுமை ஈடுபடுவது என்ற 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது வெளியேறக்கூடிய இந்த காட்சி என்பது அந்த பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இருந்த இளைஞர்கள் அந்த மர்ம நபரை தாக்கி அவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவலர்கள் தூக்கி செல்லும் காட்சியான தற்போது வெளியாகி இருக்கிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.